திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 572, அதிகாரம் கண்ணோட்டம். 1820ஆம் ஆண்டு இத்தாலியில் உள்ள பிளாரன்ஸ் என்னும் ஊரில் பெரும் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் நைட்டிங்கேல். வீட்டில் எவ்வளவோ செல்வங்கள் இருந்தும் சுகபோக வாழ்க்கை மீது அவரது மனம் செல்லாமல் ஆதரவற்று தவிக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்ய எண்ணியது. அதனால் செவிலியர் பணியில் சேர்ந்து அதன் மூலம் ஏழை நோயாளிகளுக்கு உதவ வேண்டும் என்று தீர்மானித்தார். ஆனால் அவரது முடிவை பெற்றோர் ஏற்க மறுத்தனர். ஆனால் நைட்டிங்கேல் செவிலியராகி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதிலேயே குறியாக இருந்தார். அதனால் திருமணம் செய்து கொள்ளவும் மறுத்துவிட்டு செவிலியர் பயிற்சி முடித்தார். லண்டனில் ஏழ்மையான மக்கள் வசிக்கும் பகுதியில் காலரா தொற்று பரவிய போது அதை கண்டு ஒதுங்காமல் ஓடோடி சென்று உதவினார். பாதிக்கப்பட்டவர்களை தனது கைகளில் ஏந்தி பணிவிடை செய்தார். 1853ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடந்த கிரிமியன் போரில் காயமடைந்தவர்களுக்கு இவரது தலைமையிலான செவிலியர் குழு நன்கு சிகிச்சை அளித்தது. போரில் இறந்தவர்களை காட்டிலும் அதில் காயமடைந்தவர்கள் அதிகமாக இருந்ததால் இவரது குழுவினர் சுறுசுறுப்பாக பணியாற்றினார்கள். போதிய வசதிகள் இல்லாத இராணுவ மருத்துவமனையில் ஒவ்வொரு உயிர்கள் மீதும் இறக்கப்பட்டு நடமாடும் கடவுளைப் போல அனைவருக்கும் சேவை செய்தார் நைட்டிங்கேல். ஒரு தாயைப் போல அவர்களை கவனித்துக் கொண்டார். இரவில் ஒரு விளக்கை கையில் ஏந்தி கொண்டு சென்று காயமடைந்த ஒவ்வொரு வீரரையும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார். அதனால் கைவிளக்கேந்திய காரிகை என்று அன்போடு அழைக்கப்பட்டார். தனது உயரிய சேவையால் லண்டன் மக்களை மட்டுமன்றி உலக மக்கள் அனைவரையுமே கவர்ந்தார். இவரது சேவையை உலகமே பாராட்டிய போது, எனது கடமையைத்தானே செய்தேன், இதை ஏன் பெரிதுபடுத்துகிறீர்கள் என்று அடக்கத்துடன் கூறி செவிலியர் பணி என்பது ஓர் உயரிய பணி என்ற எண்ணத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தினார். அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டுபவர்களின் கண்ணோட்டத்தாலே இவ்வுலக வாழ்வு நடைபெறுகிறது. அக்கண்ணோட்டம் இல்லாதவர் இப்பூமிக்கு சுமையே என்பதை கண்ணோட்டத்து உள்ளது உலகு இயல் அகுதிலார் உண்மை நிலக்கு பொறை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உதவி செய்தால் மகிழ்ச்சி, இரக்கம் கொண்டால் நெகிழ்ச்சி,